ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாச்சி வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க, ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் ஃப்ரை ஆன ஒன்று ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அடுத்து தக்காளி போடலாம். தக்காளி போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு வதக்கிடலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மசாலாஸ் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், பச்சை வாசனை போட்டோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டுடலாம். அது ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான், காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.